ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் வைக்கும் பொய்யான கருத்துக்கு இந்த வீடியோக்கள் மூலம் நம்ம பதில் கொடுத்து வருகிறோம். பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர். இனி நம்ம என்ன பதில் பார்க்க போறோம்? அதாவது பிரதர், இஸ்லாமிய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் அநேக பொய்யான கருத்துக்களை பரப்பி வராங்க. அதுல பாத்தீங்கன்னாக்கா அல்லாவும் யெகோவா தேவனும் ஒன்று என்ற கருத்தை பரப்புகிறார்கள். ஆனால் அப்படி அல்ல. அல்லாவும் யெகோவா தேவனுக்கும் எல்லோரும் சம்பந்தமில்லை என்று அநேக வீடியோக்களை நாம் ஆணித்தரமான விளக்கங்களோடு வெளியிட்டிருந்தோம். அதன் தொடர்ச்சியாக சத்தியம் செய்வதிலே இருவருக்கும் இடையான இந்த வேறுபாட்டை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். பொதுவாக மனிதர்கள் தன்னை காட்டிலும் பெரியவர்கள் மீது சத்தியம் செய்வார்கள். இப்ப சிறு பிள்ளைகளோட பாத்தீங்கன்னாக்கா தன் அப்பா மீது அம்மா மீது சத்தியம் செய்வதை நாம் பார்க்க முடியும். மனிதர்களுக்கே இந்த அறிவு இருக்கு. சத்தியம் செய்வதை குறித்து குர்ஆன் என்ன சொல்கிறது, அல்லாஹ் எப்படி சத்தியம் செய்கிறார் என்று நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். முகமது நபியின் போதனை சத்தியம் செய்வதை குறித்து அவர் என்ன சொல்கிறார் என்றால், புகாரி வால்யூம் 5 புக் நம்பர் 58 ஹதீஸ் நம்பர் 177, அல்லாஹ்வை தவிர வேற யார் மீது சத்தியம் செய்யக்கூடாது என்று இந்த ஹதீஸ் அவர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு ஏற்புடையமான காரியம். சத்தியம் செய்வது இறைவன் மீது செய்ய வேண்டும் என்பது ஏற்கத்தக்க ஒரு காரியம்தான். இப்போது மலக்குகளை பார்ப்போம். மலக்குகள் சூரா 4ஆம் அதிகாரம் 65 மலக்குகள் இறைவன் மீது சத்தியம் செய்வதை இந்த வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அதே போல இப்ராஹிம் நபி, அவருடைய இப்ராஹிம் நபி பாத்தீங்கன்னா சூரா 21:55 அவரும் இறைவன் மீது சத்தியம் செய்வதை பார்க்க முடியும். இது எல்லாமே ஏற்கத்தக்க ஒரு காரியம்தான். மேலும் இப்படி அல்லாஹ் மீது சத்தியம் இல்லாமல் வேறொரு நபர் மீது வேற பொருள் மீது சத்தியம் செய்தால் அவன் காஃபிர் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. அது மட்டுமல்ல, சூரா 68:10 இழிவான ஒருவன் தான் அதிகமான சத்தியம் செய்வான் என்ற கருத்தில் வருகிறது. நம்ம இயல்பு வாழ்க்கையோட பாத்தீங்கன்னா எந்த மனுஷன் அதிகமான சத்தியம் செய்கிறானோ, அடிக்கடி சத்தியம் செய்கிறானோ, அந்த மனுஷன் அநேக உண்மைகள் அவனுக்கு இருக்காது. எவன் அதிகமாக பொய் சொல்லக்கூடியவனாக இருக்கிறானோ அவன் தான் அதிகமாக சத்தியம் செய்வதை நாம் பார்க்க முடியும். இப்ப குர்ஆனில் அல்லாஹ் எப்படி எல்லாம் சத்தியம் செய்கிறார் என்று நாம் பார்ப்போம். அதை கொஞ்சம் வாசிங்க. சூரா 15ஆம் அத்தியாயம் 72ஆம் வசனத்திலே, நபியே உன் உயிர் மீது சத்தியமாக, அதாவது இந்த இடத்துல ஒரு மனுஷன் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். 36:2 ஞானம் நிரம்பிய குர்ஆன் மீது சத்தியமாக. ஓகே, மனுஷன் மீது பண்ணாரு, இப்போ ஒரு குர்ஆன் மீது பண்றாரு. 37:1 அணிவகுத்து நிற்பவர்கள் மீது சத்தியமாக. நெக்ஸ்ட் படிங்க. 37:2 பலமாக விரட்டுபவர்கள் மீது சத்தியமாக. ஓகே, அடுத்து 37:3 நினைவூட்டும் வேதத்தை ஓதுவர் மீது சத்தியமாக. அதாவது குர்ஆன் மீது சத்தியம் பண்ணாரு இல்லையா, இப்போ அதை ஓதுறவர்கள் மீது சத்தியம் பண்றாரு. அதாவது ஓதுவருடைய எல்லா முஸ்லிம்கள் மீது சத்தியம் பண்றாரு. 38:1 நினைவுறுத்தலை கொண்ட குர்ஆன் மீது சத்தியமாக. குர்ஆன் மீது ஒரு சத்தியம். 43:2 விளக்கமான வேதத்தின் மீது சத்தியமாக. குர்ஆன் தான் ஒரு சத்தியம். 44:2 தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக. 50:1 கண்ணியமிக்க குர்ஆன் மீது சத்தியமாக. 51:1 காற்றுகள் மீது சத்தியமாக. 51:2 மலைச்சுமையை சுமந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. 51:3 கடலின் லேசாக செல்பவற்றின் மீதும் சத்தியமாக. 51:4 கட்டளைப்படி பங்கிடுவோர் மீது சத்தியமாக. 51:7 அழகு நிரம்பிய வானத்தின் மீது சத்தியமாக. 52:1 மலை மீது சத்தியமாக. 52:2 எழுதப்பட்ட வேதத்தின் மீது சத்தியமாக. 68:1 நூன் எழுதுகோள் மீதும் இன்னும் அதன் மூலம் அவர்கள் எழுதுவதின் மீதும் சத்தியமாக. சத்தியம் எழுத்து அது மேல ஒரு சத்தியம். 70:40 கிழக்கு மற்றும் மேற்கு திசையின் இறைவன் மீது சத்தியமாக. அதுக்கு ஒரு இறைவன், அவர் மேல ஒரு சத்தியம். 75:2 நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீதும் சத்தியமாக. திட்டுறாங்களோ அவங்க மேல ஒரு சத்தியம். 77:1 தொடர்ச்சியாக அனுப்பப்படும் காற்றுகள் மீது சத்தியமாக. காற்று மேலே சத்தியம். 77:2 வேகமாக வீசுகிற புயல் காற்று மீது சத்தியமாக. அது மட்டும் இல்ல, புயல் காற்று இல்லையா, அது மேல ஒரு சத்தியம். 91:1 சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக. சத்தியம். அது பிரகாசம் இல்ல, அது மேல ஒரு சத்தியம். 91:2 பின் அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக. ஆல்ரெடி சந்திரன் சொன்னார் இல்லையா, அது வேற விதத்துல சொல்றாரு. சந்திரன் மீது ஒரு சத்தியமாக. 93:1 முற்பகல் மீது சத்தியமாக. ஓகே, பகல் முற்பகல் மேல ஒரு சத்தியம். 93:2 ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மேல ஒரு சத்தியம். 101 மூச்சு திணற விரைந்து ஓடுபவற்றின் குதிரை
குதிரைகள் மீது சத்தியமாக. மூச்சு வாங்க குதிரை ஓடுது இல்லையா, அது மேல ஒரு சத்தியம். 102:2 பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீதும் சத்தியமாக. 103 பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக. 104 மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீதும் சத்தியமாக. அது குதிரை மேல சத்தியத்தை பல வகையில சொல்ற. 105 அப்பால் பகைப்படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக. 103:1 காலத்தின் மீதும் சத்தியமாக. கடைசியாக பிரதர் இன்னும் அதிகமான வசனங்கள் இருக்கு, நான் கடைசியா வசனத்தை வாசிச்சிடுறேன். 69ஆம் அத்தியாயம் 38ஆம் வசனம், நீங்கள் பார்ப்பவைகளின் மீதும். அதாவது நீங்க உங்க கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்துக்குமே சத்தியம். அதாவது ஒரு மனுஷனோட பார்வைக்கு என்னென்ன தெரியுது நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம கண்களுக்கு அற்பமானவை இழிவானவை எவ்வளவு காரியங்கள் தெரியுது. சோ எல்லாத்துக்குமே ஒரு சத்தியம். நீங்கள் பார்க்காதவைகளின் மீதும் சத்தியமாக. நீங்க பார்க்காம விட்டு இருக்கலாம், அதனாலே ஒரு சத்தியம். அது மட்டும் இல்லாம இந்த குர்ஆன்ல மேலும் ஒரு 75க்கும் மேற்பட்ட சத்தியத்தை வந்து பார்க்க முடியும். சோ அல்லாஹ் இவ்வளவு சத்தியங்கள் செய்கிறார். நம்ம என்ன பார்த்தோம், எந்த மனுஷன் இழிவானவனோ உண்மை இல்லாதவனோ அவன் தான் அதிகமான சத்தியம் பண்ணுவான் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பார்த்தா அல்லாஹ் வந்து இங்க இவ்வளவு சத்தியம் பண்ணுகிறார். பட் சத்தியம் செய்வதிலே நம் தேவன் இவ்வளவு ஞானமா நடந்து கொள்கிறார். சராசரி ஒரு மனுஷனே தன்னிலும் பெரிய ஒரு மனுஷன் மீது சத்தியம் செய்கிறார். நம் தேவன் எப்படி சத்தியம் செய்கிறார் என்று நாம் பார்ப்போம். எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரில் தானே ஆணையிட்டு. இங்க பாத்தீங்கன்னாக்கா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்றாரு. அவர் வந்து சத்தியம் செய்கிறார். எப்படி அவரை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இல்லை என்பதனால் தன் பேரில் தானே ஆணையிடுகிறார். சோ நம் தேவனுடைய ஞானத்தை பாருங்க, அல்லாஹ்வுடைய செய்கையும் பாருங்க. சோ இருவரும் வந்து ஒன்று என்று எப்படி சொல்ல முடியும்? இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் எவ்வளவு சத்தியம் பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணாம ஞானமாக தன் பேரில் தானே ஆணையிடுகிறார். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சத்தியம் பண்ணிட்டார். இந்த இரு தேவனும் ஒன்று என்று சொல்வது வந்து சுத்த பொய் என்பதை இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வீடியோவிலே இன்னும் அநேக காரியங்களோடு உங்களோட சந்திக்கிறோம். தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.